ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்கு. இது குறித்து முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி உடைய ஃபைனலான கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும், ஸோ இந்த குரூப் 4 உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் அதை பற்றியும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். குரூப் 4ல் மறுதேர்வு அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னன்றதை பற்றியும் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா மறுதேர்வு நடக்குமா நடக்காதா? ஸோ எல்லாருமே கேள்விப்பட்ட மாதிரி இந்த குரூப் 4 உடைய மறுதேர்வு கண்டிப்பாக நடக்க வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இப்போ ரிசல்ட் வெளியிட்டு வந்து பார்த்திங்கன்னா அக்டோபரில் தான் வெளியிடணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வெளியிட்ட இந்த ஆகஸ்ட் இறுதி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 5ஆம் தேதி இல்லைனா 10ஆம் தேதி ஆசிரியர் தினத்துக்குள்ளார வெளியிடலாம் அப்படின்ட்டு சில கருத்துக்கள் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா வலுவாக எதிர்க்கிறாங்க. இந்த மறுதேர்வு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே போராடுறாங்க. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 நிறைய பேர் ஒரு விதமாக சொல்கிறாங்க, நான் இனிமேல் குரூப் 4 எக்ஸாமே எழுத மாட்டேன், நீங்கள் எழுதுனா என்ன எழுதாட்டி போனால் என்ன, ஏன் இப்படி சொல்கிறீங்க? ஏன்னா இதில் வந்து ஏன் இப்படி வந்து ஒரு ஒரு நெகட்டிவ் கிரியேட்டிவிட்டியை ஏன் சொல்கிறாங்கன்னு தெரியல. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஐ குவைட் குரூப் 4 எக்ஸாம், இனிமேல் நான் குரூப் 4 எக்ஸாமே எழுத மாட்டேன். ஸோ இப்படி ஒரு நெகட்டிவிட்டி ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்படி சொல்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நான் குரூப் 4ல் பாசிட்டிவாக இருக்கிறாங்க. ஸோ அந்த பாசிட்டிவாக இருக்கிற உங்களுடைய மைண்டையும் டோட்டலாக இவங்க மாற்றுறாங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ இது வந்து நிறைய பேர் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஐ குவைட் குரூப் 4 எக்ஸாம், இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 நினச்சாலே எனக்கு கோபமாக வருது. இதெல்லாம் எதுக்கு? நான் இனிமேல் குரூப் 4 எக்ஸாமே எழுத மாட்டேன். நீங்கள் எழுதுங்க, அது எழுதாமல் போங்க, அது உங்களுடைய பர்சனல். ஸோ அது வந்து சொல்கிறதுன்றது ஒரு மோசமான செயல். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா குரூப் 4 எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் லட்சக்கணக்கான பேர் படிச்சுட்ருக்காங்க. எல்லாருமே எழுத மாட்டேன்னு யாரும் சொல்கிறவங்க யாருமே கிடையாது. எனக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், எனக்கும் பணி கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறவங்க மட்டும்தான் இருக்காங்களே தவிர யாரும் நான் குரூப் 4 எக்ஸாமெல்லாம் எழுத மாட்டேன் அப்படின்னு யாரும் சொல்ல கிடையாது. ஸோ இப்படி இந்த மாதிரி வேண்டாம். ஸோ அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அது நீங்கள் நம்ப வேண்டாம். ஸோ அது நான் அப்படி சொன்னாலும் அதில் ஒன்றும் நீங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கன்னு தெரியும். ஏன்னா இப்போ நடக்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயம் இம்பார்ட்டண்ட்டாக போயிட்டுருக்கு. குரூப் 4ல் வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. உங்களுக்காகவே புதிய வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்க போகிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4ல் இந்த டைம் வந்து லீஸ்டான மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. கட் ஆஃப் ரொம்ப குறைஞ்சி போச்சு, மதிப்பெண்களே குறைஞ்சி போச்சு, இந்த அளவுக்கு மதிப்பெண்கள் இருக்குமா அப்படின்ட்டு எங்களுக்கே தெரியல அப்படின்ட்டு சொன்னதுனால குரூப் 4 உடைய வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ ஒரு 135க்கு மேலே எவ்வளோ பேர் இருப்பாங்க, 130க்கு மேலே எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரெண்டு கேட்டகரியிலே நம்ம பார்க்குறப்போ ஒரு 20,000 பேர் இருக்காங்கன்றது நமக்கு ஒரு கெஸ் பண்ண விஷயம். ஸோ அப்புறம் 140க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 பேர் இருப்பாங்க. 150க்கு மேலே ஒரு 7,000 பேர் இருப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 150 to 60 தான் ஹையஸ்ட்டுன்னு, நம்ம 160 தான் ஹையஸ்ட்டு. அதுக்கு மேலே போக வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2024 கட் ஆஃப் அப்படி பார்க்குறப்ப 184. ஸோ அது கொஞ்சம் ஹையஸ்ட்டாக இருந்துச்சு. அது கொஷின்ஸ் ஈஸியாக இருந்துச்சு. கொஷின் பேட்டர்ன்ஸ் எல்லாமே இந்த டைம் கொஷின் பேட்டர்ன் கொஞ்சம் டஃப்பாக இருக்க கட் ஆஃப் அப்படியே குறைஞ்சிருச்சு. ஸோ ஒரு 20 மதிப்பெண்கள் கண்டிப்பாக கட் ஆஃபில் அடி வாங்கிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ 200க்கு நீங்கள் வெறும் ஒரு 90லேருந்து ஒரு 100 கேள்விகள் ரைட்டாக இருந்தாலே நிச்சயமாக உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கூப்பிட்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ அதனால் இந்த மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றிருந்தால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். குரூப் 4ல் ரீ எக்ஸாம் அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா அது நீங்கள் நம்பவே வேண்டாம். ரிசல்ட் வெளியீட்டில் டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா உறுதியாக இருக்குது. அது மட்டுமே இல்லை, வேக்கன்சிஸ் வெளியீட்டையும் டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா உறுதியாக இருக்குது. ஸோ அதனால் கவலையே பட வேண்டாம் மக்களே. ஸோ குரூப் 4ல் இதுதான் கட் ஆஃப் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு காமனான கட் ஆஃப் சொல்லிடுறேன். ஜிடி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக ஒரு 140 to 150 மதிப்பெண்கள். விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட், ஃபாரஸ்ட் வாட்சர், டிரைவிங் லைசன்ஸ், டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட், எக்ஸர்விஸ்மேன், டிரான்ஸ்ஜெண்டர், டிஸ்ட்ரிபியூட் அந்த மாதிரி கேட்டகரிக்கு. பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 145லேருந்து 130 to 145 இருந்தாலே போதும். அதே மாதிரி பிசி முஸ்லீம்க்கு வந்து பார்த்திங்கன்னா 120லேருந்து 130 இருந்தாலே போதும். எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 110லேருந்து 125 இருந்தாலே போதும்.
எஸ்சி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 110லேருந்து 120 இருந்தாலே போதும். எஸ்சிஏக்கு 100லேருந்து 115 வரைக்கும் தேவை. எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 100லேருந்து 110. சேஃப் ஜோன் அப்படின்னு பார்க்குறப்ப ஓவராலோடைய சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஒரு சில கேட்டகரி பார்க்குறப்ப விஏஓ கேட்டகரிக்கு 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு 135, ஃபாரஸ்ட் கார் டிரைவிங் லைசன்ஸோட இருந்துச்சுன்னா 135, டைபிஸ்ட் 130, செனோ டைபிஸ்ட் 130, பிஎஸ்டிஎம் 120, எக்ஸர்வீஸ்மேன் டிரான்ஸ்ஜெண்டரோட வந்தால் 100. ஸோ இந்த மதிப்பெண்கள் பெற்றிருக்கும் பட்சத்தில் குரூப் 4ல் பணி வாய்ப்பு நிச்சயமாக உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. தகவல் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் நம்மளோட சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்கு. இது குறித்து முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி உடைய ஃபைனலான கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும், ஸோ இந்த குரூப் 4 உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் அதை பற்றியும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். குரூப் 4ல் மறுதேர்வு அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னன்றதை பற்றியும் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா மறுதேர்வு நடக்குமா நடக்காதா? ஸோ எல்லாருமே கேள்விப்பட்ட மாதிரி இந்த குரூப் 4 உடைய மறுதேர்வு கண்டிப்பாக நடக்க வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இப்போ ரிசல்ட் வெளியிட்டு வந்து பார்த்திங்கன்னா அக்டோபரில் தான் வெளியிடணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வெளியிட்டு இந்த ஆகஸ்ட் இறுதி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 5ஆம் தேதி இல்லைனா 10ஆம் தேதி ஆசிரியர் தினத்துக்குள்ளார வெளியிடலாம் அப்படின்ட்டு சில கருத்துக்கள் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா வலுவாக எதிர்க்கிறாங்க. இந்த மறுதேர்வு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே போராடுறாங்க. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 நிறைய பேர் ஒரு விதமாக சொல்கிறாங்க, நான் இந்தமாரி குரூப் 4 எக்ஸாமே எழுத மாட்டேன், நீங்கள் எழுதுனா என்ன எழுதாட்டி போனால் என்ன, ஏன் இப்படி சொல்கிறீங்க? ஏன்னா இதில் வந்து ஏன் இப்படி வந்து ஒரு ஒரு நெகட்டிவ் கிரியேட்டிவிட்டியை ஏன் சொல்கிறாங்கன்னு தெரியல. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நான் குரூப் 4 எக்ஸாம் இனிமேல் நான் குரூப் 4 எக்ஸாமே எழுத மாட்டேன். ஸோ இப்படி ஒரு நெகட்டிவிட்டி ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்படி சொல்கிறப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நான் குரூப் 4ல் பாசிட்டிவாக இருக்கிறாங்க. ஸோ அந்த பாசிட்டிவாக இருக்கிற உங்களுடைய மைண்டையும் டோட்டலாக இவங்க மாற்றுறாங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ இது வந்து நிறைய பேர் நீங்களே பார்த்துருப்பீங்க. குரூப் 4 எக்ஸாம் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 நினச்சாலே எனக்கு கோபமாக வருது. இதெல்லாம் எதுக்கு? நான் இனிமேல் குரூப் 4 எக்ஸாமே எழுத மாட்டேன். நீங்கள் எழுதுங்க, அது எழுதாமல் போங்க, அது உங்களுடைய பர்சனல். ஸோ அது வந்து சொல்கிறதுன்றது ஒரு மோசமான செயல். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா குரூப் 4 எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் லட்சக்கணக்கான பேர் படிச்சுட்ருக்காங்க. எல்லாருமே எழுத மாட்டேன்னு யாரும் சொல்கிறவங்க யாருமே கிடையாது. எனக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், எனக்கும் பணி கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறவங்க மட்டும்தான் இருக்காங்களே தவிர யாரும் நான் குரூப் 4 எக்ஸாமெல்லாம் எழுத மாட்டேன் அப்படின்னு யாரும் சொல்ல கிடையாது. ஸோ இப்படி இந்த மாதிரி வேண்டாம். ஸோ அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அது நீங்கள் நம்ப வேண்டாம். ஸோ அது நான் அப்படி சொன்னாலும் அதில் ஒன்றும் நீங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்கன்னு தெரியும். ஏன்னா இப்போ நடக்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயம் இம்பார்ட்டண்ட்டாக போயிட்டுருக்கு. குரூப் 4ல் வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. உங்களுக்காகவே புதிய வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா அரசு அறிவிக்க போகிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4ல் இந்த டைம் வந்து லீஸ்டான மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. கட் ஆஃப் ரொம்ப குறைஞ்சி போச்சு, மதிப்பெண்களே குறைஞ்சி போச்சு, இந்த அளவுக்கு மதிப்பெண்கள் இருக்குமா அப்படின்ட்டு எங்களுக்கே தெரியல அப்படின்ட்டு சொன்னதுனால குரூப் 4 உடைய வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ ஒரு 135க்கு மேலே எவ்வளோ பேர் இருப்பாங்க, 130க்கு மேலே எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரெண்டு கேட்டகரியிலே நம்ம பார்க்குறப்போ ஒரு 20,000 பேர் இருக்காங்கன்றது நமக்கு ஒரு கெஸ் பண்ண விஷயம். ஸோ அப்புறம் 140க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 பேர் இருப்பாங்க. 150க்கு மேலே ஒரு 7,000 பேர் இருப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 150 to 60 தான் ஹையஸ்ட்டுன்னு, நம்ம 160 தான் ஹையஸ்ட்டு. அதுக்கு மேலே போக வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2024 கட் ஆஃப் அப்படி பார்க்குறப்ப 184. ஸோ அது கொஞ்சம் ஹையஸ்ட்டாக இருந்துச்சு. அது கொஷின்ஸ் ஈஸியாக இருந்துச்சு. கொஷின் பேட்டர்ன்ஸ் எல்லாமே இந்த டைம் கொஷின் பேட்டர்ன் கொஞ்சம் டஃப்பாக இருக்க கட் ஆஃப் அப்படியே குறைஞ்சிருச்சு. ஸோ ஒரு 20 மதிப்பெண்கள் கண்டிப்பாக கட் ஆஃபில் அடி வாங்கிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ 200க்கு நீங்கள் வெறும் ஒரு 90லேருந்து ஒரு 100 கேள்விகள் ரைட்டாக இருந்தாலே நிச்சயமாக உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கூப்பிட்றது
போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ அதனால் இந்த மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றிருந்தால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். குரூப் 4ல் ரீ எக்ஸாம் அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா அது நீங்கள் நம்பவே வேண்டாம். ரிசல்ட் வெளியீட்டில் டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா உறுதியாக இருக்குது. அது மட்டுமே இல்லை, வேக்கன்சிஸ் வெளியீட்டையும் டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா உறுதியாக இருக்குது. ஸோ அதனால் கவலையே பட வேண்டாம் மக்களே. ஸோ குரூப் 4ல் இதுதான் கட் ஆஃப் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு காமனான கட் ஆஃப் சொல்லிடுறேன். ஜிடி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக ஒரு 140 to 150 மதிப்பெண்கள். விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட், ஃபாரஸ்ட் வாட்சர், டிரைவிங் லைசன்ஸ், டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட், எக்ஸர்விஸ்மேன், டிரான்ஜெண்டர், டிஸ்ட்ரிபியூட் அந்த மாதிரி கேட்டகரிக்கு. பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 145லேருந்து 130 to 145 இருந்தாலே போதும். அதே மாதிரி பிசி முஸ்லீம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 120லேருந்து 130 இருந்தாலே போதும். எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 110லேருந்து 125 இருந்தாலே போதும். எஸ்சி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 110லேருந்து 120 இருந்தாலே போதும். எஸ்சிஏக்கு 100லேருந்து 115 வரைக்கும் தேவை. எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100லேருந்து 110. சேஃப் ஜோன் அப்படின்னு பார்க்குறப்போ ஓவராலோடைய சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஒரு சில கேட்டகரி பார்க்குறப்ப விஏஓ கேட்டகரிக்கு 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு 135, ஃபாரஸ்ட் கார் டிரைவிங் லைசன்ஸோட இருந்துச்சுன்னா 135, டைப்பிஸ்ட் 130, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 130, பிஎஸ்டிஎம் 120, எக்ஸர்விஸ்மேன், டிரான்ஜெண்டர் வந்தால் 100. ஸோ இந்த மதிப்பெண்கள் பெற்றிருக்கும் பட்சத்தில் குரூப் 4ல் பணி வாய்ப்பு நிச்சயமாக உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. தகவல் உங்களுக்கு பிடிச்சினா நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.